இன்றைக்கி as of now it is 800 crores people. Probably ஒரு பெரிய பகுதியை நாம் பிரித்தால் 400லேருந்து 500 கோடி மக்கள் எடுத்துக்கலாம். ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் நாட் ராங். இல்லை பாதிக்கு பாதி எடுத்தாலுமே அந்த பாதிக்கு பாதியில் 40% தான். அதுலேயுமே பாதி எடுத்துக்கிட்டால் 200 crores. அந்த மக்களுக்காக ஆபிரகாம் காலத்திலிருந்து, அதுக்கு முன்னே நோவா காலத்திலிருந்து, ஆபிரகாம் காலம் வரைக்கும் ஆபிரகாமிலிருந்து மோசே காலம் வரைக்கும், மோசேயிலிருந்து இறுதி இறைவாக்கினர்கள் மல்கியா வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த 400 years ஆஃப் கேப், அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து போய் இப்போது ஆல்மோஸ்ட் 2000+ years. இத்தனை காலமும் அந்த பாதி ஜனங்கள் இல்லை, 40% ஜனங்கள், 50% ஜனங்களுக்கு தான் தேவன் எல்லாமே பெரிய பெரிய முயற்சிகளை எடுத்து, சரியான முயற்சிகளை எடுத்து, இன்னென்ன முயற்சிகளை எடுத்து, அன்னென்ன முயற்சிகளை எடுத்து, அன்னென்ன சம்பவங்களையும் சங்கதிகளையும் சொல்லி மக்களை தன் பக்கமாக இழுத்து கொள்ள, இழந்து போய்விடாதபடிக்கு தன்னகப்படுத்தி கொள்ளும்படி, இறுதியாக என்னதான் அறிவு பெருக்கத்தில் இருந்தாலும், என்னதான் ரிவைவல்னு சொல்லிக்கிற இந்த இது எல்லாமே இருந்தாலும் கூட கர்த்தர் தான் சலிக்காமல் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இவைகளின் மத்தியிலே, அது கோத்திர பிதாக்களின் காலத்திலிருந்து, உடன்படிக்கையின் காலத்திலிருந்து, நியாயப்பிரமாண காலத்திலிருந்து, இறைவாக்கினர்கள் காலத்திலிருந்து, கிருபை ஊற்றப்பட்ட இயேசு வந்து போனவனை நியாயப்பிரமாணம் நிறைவேறின காலத்திலிருந்து, கிருபை ஊற்றப்பட்ட காலத்திலிருந்து, தூய ஆவியானவர் ஊற்றப்பட்ட காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் ஆண்டவர் இவ்வளோ செஞ்சும் இவ்வளோ எழுதி கொடுத்தும் பேசிகிட்டே இருந்தோம். கேட்குறவங்க, பின்பற்றுகிறவங்க கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் நமக்கு அந்த ஒரு சில நேரத்தில் 10 ரூபாயை பார்த்துட்டு இப்போ தான் 1000 ரூபா இல்லையே, 2000 ரூபா இல்லை, திடீர்னு அதை பார்த்தா எப்படி இருக்கும்? அதுபோல் அந்த எண்ணிக்கையினுடைய அளவு ஜாஸ்தியாகும்போது நம்ம என்னமோ உலகமே பரலோகத்துக்குள்ளே வந்துட்டதாக கூட நம்ம நினைக்கிறோம். நாம் தேவனோடு நடந்தோமானால் நடந்து தான் ஆகணும், வேறு வாய்ப்பு இல்லை. there is no சாய்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதை தெரிந்து கொள்ளலைன்னா we have the other retrospective effect. ஸோ 800 கோடி மக்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும்போது எண்ணிக்கை கடங்காத திரளான மக்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் we do not know the count. தூங்காமல் கேட்கணும். நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி நம்ம எண்ணிக்கை எண்ண முடியும். எண்ணிலங்கான்னு இருக்குது. எண்ணில் அடங்காங்கும்போது எல்லாருங்கிற வார்த்தை அங்கே வரல. அதை மாற்ற நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா நல்லது. எதுக்கு நான் இதை இப்போ மனசில் உணர்ந்தேன்னா, ஜாஸ்தி எண்ணிக்கை கடங்காதுங்கன்னா நம்ம எல்லோரும் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை நமக்கு இருக்குது. பட் ஆனால் எண்ணிக்கை அதிகமானவங்க தான், அதில் தான் செகண்ட் தாட்டே கிடையாது. அதில் எப்படியாவது என்னை சேர்த்துக்குவாருங்கிற நம்முடைய ஆசையாக இருக்கலாம், ஆதங்கமாக இருக்கலாம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஹியூமன். பட் வில் வி ஃபைண்ட் அ பிளேஸ் in the return of Jesus? அதை ஒட்டி அப்படியே ஜீசஸ் டைம்ஸ்லே சொல்கிறாரு. அவரை பின்பற்றினா, அவர் வந்து பூமியில் வாழ்ந்த 3.5 yearsல ஓகே ஒரு 100 crores வச்சுக்கலாம். 100 crores ஐ டோன்ட் நோ, மேபி ஐ டோன்ட் நோ, 100 crores வச்சுக்கோமே. அட்லீஸ்ட் அந்த அவர் சுற்றி வாழ்ந்த அந்த மத்திய கிழக்கு நாடுகளில், இஸ்ரேலை சுற்றி இருக்கிற யூதேயா, சமாரியா, கலிலேயா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கோடி தான் இருக்கும். 10 கோடி ஜாஸ்தி தான். 10 கோடி தான் ஜனத்தொகை இருக்கும். 10 கோடியில் சிதறுண்ட யூதரெல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒரு இன்னொரு நம்மளாம் ஒரு இன்வென்ட்ரிக்காக 20 crores வச்சுக்கிட்டாலும்
இயேசு வந்து 20 கோடியும் எங்கேயும் தேடி போல, சிதறண்டு போனவங்க தான் எல்லா பக்கம் சொல்லியிருக்கிறதுக்கு தான் தேவன் எதிர்பார்த்தாரு. ஆனால் அவர் வாழ்ந்த சாட்சாத் 3.5 இயர்ஸில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, யார் என்னுடைய அம்மா அப்பா, யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய சீடர்கள், யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன், யார் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன், யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், யாரை நான் புத்தியுள்ளவனுக்கு ஒப்பிடுவேன், யாரை நான் புத்தி இல்லாதவனுக்கு ஒப்பிடுவேன், யாரை நான் ஏற்றுக்கொள்வேன், யார் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள், யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது, யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, யாருடைய ஜெபம் கேட்கப்பட போகிறது, யாருடைய ஜெபம் கேட்கப்படாது. ஓகே, எவன் அங்கீகரிக்கப்பட்டவனாய் திரும்பி செல்கிறான், எவன் அங்கீகரிக்கப்படவில்லை, எவனுக்கு உள்ளதாக ஒரு காரியம் இருந்தது, இல்லாதவனிடத்திலிருந்து அவனிடத்தில் இருந்ததாக கருதப்படுகிறது, இந்த உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டுவிடும். யார் முந்தினோராக இருப்பார்கள், யார் பிந்தினோராக இருப்பார்கள்? தூங்காமல் கேளுங்க. இதெல்லாம் அப்படியே பட்டியலிட்ட மாதிரி ஷார்ட் லிஸ்டடாக, டாக்குமெண்டடாக, ஆடிட்டடாக ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட்லி, இதோடைய ஒரே ரெஜிஸ்ட்ரி அந்த ஞாபக புத்தகத்தில் இருக்குது, கிரியையின் புத்தகத்தில் இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. இதை பற்றி நமக்கு நினைவு கிடையாது, கேர்ஃபுல்னஸ் கிடையாது, ஜாக்கிரதை கிடையாது. இதை பற்றி நம்ம யோசித்து பார்க்குறதில்ல. எல்லாரும் பார்த்துக்குவார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அதை ஒன்றும் அப்படி சொல்கிறதுனால ஆண்டவர் ஒன்றும் பொய் சொல்லியில்லை, மிகையாக சொல்லியில்லை. அவர் தான் நமக்காக செய்ய முடியும். அவர் தான் செஞ்சுருக்கார் இது வரைக்கும். இனிமேல் அவர் தானே எடுத்த காரியத்தை அவர் தான் முடிக்கணும். நம்ம எதையும் எடுக்கலை, நம்ம எதையும் துவக்கலை, நம்ம எதுலேயுமே கிராஃப்டடுங்கிறாங்களே, நம்ம வந்து ஒட்ட வைக்கப்பட்டவங்க. காட்டு ஒலிவ மரங்களான நம்ம நல்ல ஜாதி ஒலிவ மரமான இஸ்ரவேலோடு ஒட்டப்பட்டவங்க. நம்முடைய ஒரே பொறுப்பு, ஒட்ட வைக்கப்பட்ட நிலையிலே, ஒட்ட வைக்கப்பட்ட இடத்துலேருந்து ப்ராபப்ளி வி ஹாவ் டு ரிசீவ் த சாப், அந்த அந்த ஊனை, அது வெஜிடபிள் ஊனாக இருந்தாலும் சரி, அது வெவ்வேறு விதமான அந்த உயிர் தண்ணீரை, பிளான்ட்டுக்கு வேண்டிய தண்ணீரை நாம் உறிஞ்சி அப்படி தான் வளரணும், பிரான்ச் அவுட் ஆகணும். ஸோ இது எல்லாமே சட்டத்திட்டங்களோடு, நியதிகளோடு, நியமங்களோடு நடக்கிறது. கிருபைகள் இருக்கிறது, சலுகைகள் இருக்கிறது, பொறுமை இருக்கிறது. அதனால் எதையுமே தேவனுடைய நியதிகள், தேவனுடைய நியாயங்கள் எதுவுமே மீறலை. இதெல்லாம் ஆர்பியாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா நம்ம ரொம்பவே எனக்கு பார்த்து அநேக இடத்துல கேட்டும் சரி, அப்சர்வ் பண்ணி சரி, சம்டைம்ஸ் when I very rarely ஆஃப் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன், நம்ம மிகுந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ரொம்ப சின்ன சபையாக இருக்கிறோம். ரொம்ப சின்ன சபையாக இருந்துகிட்டே நமக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள், நமக்குள்ளே இருக்கிற மாற்று வேற்றுமையான கருத்துக்கள், மாற்றி யோசிக்கிறது, ஒற்றுமே இல்லாமல் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு பாருங்கள். அதுனா நம்ம சபையாக தான் இருக்கும். பட் we are going, அதான் மேட்ரு. அதனால் நம்ம போயிடுவோம் நினச்சிட வேண்டாம், போக மாட்டோம்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் என்ன தான் சொல்கிறீங்க, அதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கணும். அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஊழியனுடைய வாயிலேருந்து வரணும்னு நீங்கள் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. எந்த ஊழியன் வாயிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையின் முடிவு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. வேதத்தில் இருக்கிறதை, வேதத்தில் இருக்க முடிவுகளையும், வேதத்தில் இருக்க முடிவு எப்படி முடியும் என்கிற உத்திகளையும் தேவனே எழுதி கொடுத்ததுனால தான் இவ்வளோலாம் எடுத்து சொல்ல முடியுது, இவ்வளோவாச்சும் எடுத்து சொல்ல முடியுது. அதர்வைஸ் யூகிச்சு அவங்க மனராஜ்யத்தில் இஷ்டமாக அடித்து விடலாம். போலி நம்பிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம், தவறான நம்பிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம், மிதமிஞ்சின மிகையான விஷயங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கலாம், மிகைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு மரண அடியை போல வேதனையும் துக்கத்தையும் நட்டத்தையும் கொண்டு வரும். ஏன்னா அப்படி நம்பிக்கை அப்படி இருந்தால், இப்போ தேவன் நம்ம தெரிந்துட்டு நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய உண்மையோ, அதுபோல்
அந்த தெரிந்து கொண்டது நிமித்தம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது அதை விட எவ்வளோ உண்மையோ, அதில் நடக்க வேண்டியதான நிபந்தனையும் நடந்து கொள்ள வேண்டியதான நிபந்தனையும் தூரப்பட்டு போய்விட்டோம், பின்மாற்றம் அடைந்து விட்டோம், பின்தங்கி விட்டோம், குளிர்ந்து போய்விட்டோம் என்றாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்கிற காரியத்தினுடைய ஒரே தாற்பயம் என்னென்றால், ஃபைண்ட் யுவர் வே பேக். நீ அலைந்து தொலைந்த இடத்திலிருந்து தகப்பனிடத்திலே வந்து விடு. ரைஸ் அப் from among the pigs and return to the Father. பன்றிகள் கூட்டத்தில் இருந்த நீ எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வந்து விடு. நீ வந்த பிற்பாடு தான் அவர் உன்னை சேர்த்து கொள்வார். நீ விழுந்த இடத்துல ஆண்டவர் உன்னை தேடி கண்டுபிடிக்க மாட்டார். ஸோ கடவுளுடைய வார்த்தைகளை வியாக்கியானப்படுத்துவதில் நற்செய்தி தான் வேணும். நற்செய்தி வேணுங்கும்போது இறை அரசுக்கு அடுத்த நற்செய்தி அதுதானே ஆண்டவர் ஸ்தாபிக்க வந்தார். அதெல்லாம் கவனிங்க. இதுதான் இந்த நம்ம பார்க்குற தீமுடைய சாராம்சம். ஹோல் ஜஸ்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இஸ் தட் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது அவர் செய்கிறது அவர் தெரிந்த விஷயத்துக்கு தான் செய்கிறாரு, தெரிந்த விதமாக தான் செய்கிறார், முடிவெடுத்த விதமாக தான் செய்கிறாரு, தேர்ந்தெடுத்த விதமாக தான் செய்கிறாரு. ராஜாக்களாக இருந்தாலும், ஆசாரியர்கள் இருந்தாலும், இறைவாக்கினர்களாக இருந்தாலும், கோத்திர பிதாக்களாக இருந்தாலும், நியாயாதிபதிகளாக இருந்தாலும், சாதாரண பாமரர்களாக இருந்தாலும், வம்ச தலைவர்களாக இருந்தாலும், புறஜாதிகள் மேல் தேவன் இரக்கம் காண்பிக்க இஸ்ரவேல் வம்சத்துக்கு உள்ளே பாவிகளையும் புறஜாதிகளையும் மீறினவர்களையும் தீட்டுப்பட்டவர்களையும் தேவன் நேசிக்கிறார். தீட்டை நேசிக்கவில்லை. அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தேவன் விவரிக்க முடியாத ஒப்பில்லாத ஒரு பெருமனதோடு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை தேவன் ஏற்கனவே தேவையான 66 புத்தகத்திலே பதிவு செய்திருந்தாலும், இப்போ நம்ம அப்படியே இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளே எப்படி போயிடுவோம், ஒரு வசனத்தை கொண்டே அதுக்குள்ளே போயிடுவோம். இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே இருந்து விடாமல் 2 பேதுரு இல்லை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The book of 1 Peter chapter 3 verse 9. இல்லையே, மூன்று 9 தானே சொன்னேன். ஆமாம், 3:9 கரெக்ட். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். திரும்பி வாசிப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அதை இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தையை சரி கட்டாமல் அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னே தீமை உதாசனங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அதுபோல் there are lots and lots of examples. ஆனால் விஷயம் சரி கட்டாமல், தீமைக்கு தீமை செய்யாத, நன்மைக்கு நன்மை செய். ஆனால் அது மாதிரி எது சரி கட்டணும், எதுக்கு சரி கட்டக்கூடாது. அப்போ அங்கே நன்மைக்கு நன்மை செய்யாதேங்கிற வார்த்தை வராது, சரி கட்டுறதுங்கிறது அப்படி வராது. அதனால்தான் தேவன் அந்த நெகட்டிவ் எனர்ஜி, ஓகே, அந்த விழுந்து போன சுவாபம் அவ்வளோ ஒரு மோசமானது, மகா வஞ்சகமானது. அது ஊரை கெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை ஒலையை கெடுத்துரும், நம்முடைய உள்ளத்தை கெடுத்துரும். அதனால தான் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டவனாகவே இருக்கணும். ஏதோ ஒரு சீசனுக்கு அரைஞ்சிட்டு கழட்டி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு அப்படி பண்ணுற மாதிரி இல்லை. we need to find ourselves always being crucified. அப்போலாம் பழைய மனுஷனுடைய சுவாபம், விருப்பம், அதை பற்றி ஜாக்கிரதையாக இல்லைன்னா அது ஒரு டெட் மேட்டர், அது ஒரு செத்த காரியம். அது
மரித்திருக்க வேண்டிய காரியம், செத்து போயிருக்க வேண்டிய காரியம், இன்னும் முற்றிலும் சாகடித்திருக்க வேண்டிய காரியம். செத்து போனால் அது வந்து ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், highly poisonous. A dead body is a poisonous body. உயிரோடு இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற பாய்சன் செத்து போனவன எப்படி இருக்கும்? It gets intensified, it gets putrefied. So it's not a small matter. அதெல்லாம் இப்போ எங்கே தான் சாவு நடக்கு, யார் தான் அப்படி இல்லை. ஒரு சின்ன புரோட்டோசோவா, ஒரு நுண்ணுயிரே செத்தாலே அழுகுதல், கெட்டிங் ராட்டன், அழுகி போகிறது தான் தொடருது. சரி கட்ட வேண்டியவைகள் இருக்கிறது, சரி கட்டாமல் இதுக்கு அதான் ஒன்றுக்கு மேலாம் இன்னொன்று எதை தான் செலுத்தலாம், எதை தான் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஆண்டவர் சொல்லாமல் இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னும் அஸ்திவாரத்துக்கு அடியில் போட்ட அந்த கலவை யோசித்து பாருங்கள். கடவுளே தெரியாட்டினாலும் ஒவ்வொருடைய மனுஷனுடைய மனசாட்சியின் அஸ்திவாரத்தில் நன்மை தீமையை அறியும்படியான பகுத்தறிவு தேவன் வச்சிருக்கிறார். மனுஷனே அவர் உனக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. மலைவாழ் மகனோ அவன் மனுஷனை திங்கிற காட்டு மிராண்டியோ, அவனுடைய மனசாட்சியிலே தேவன் நன்மை தீமை பாவம் புண்ணியத்தை நேயத்தை மனித நேயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் ஒப்பிட்டு சரி கட்டாமல்னா உடனே அவனை கூட்டிகிட்டு வந்து கடவுள்கிட்ட சட்டம் பேசக்கூடாது. அவன்லாம் அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு எழுத்து அக்ஷரமே தெரியாது. அவனை எப்படி நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு வருவீங்களா, கொண்டு வர மாட்டிங்களா, அப்போ என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு மனசு, விழுந்து போன மனசுக்கு இந்த மாதிரி குப்பையில் பொறுக்கிறதுக்கு தான் புத்தி இருக்கும். இன்னொன்று கேட்டுக்கோங்க, குப்பையிலிருந்து ஒருத்தனை மாணிக்கமாக மாற்றுறது கர்த்தர் மாத்திரம்தான். There is no other gadget, there is no other tool, there is no other technology. புரியுதுங்களா? குப்பையில் இருக்கிற உடனே ஆண்டவர் விண்ணகம் உயர்த்துகிறார். புழுதியிலும் குப்பையிலேருந்து ஒருத்தனை தூக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. ஆர்பிஎம் எல்லாத்துக்கும் அசுக்கு புஸ்ஸுன்னு இமோஷனல் ஆகி உடனே சோத்துறோம். அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இப்போ சாவானா பாவம் இல்லாட்டினாலும் அதில் திருப்தி அடையாதீங்க. அதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய, தெரிஞ்சு கற்றுக்க வேண்டிய, முடிவாக உங்கள் மனசில் வச்சு நீங்கள் உருப்பட வேண்டிய இது போதகம் பண்ணால் எனக்கும் தான். என்னன்னா, ஒரு குப்பையிலேருந்து ஆண்டவர் ஒரு மாணிக்கத்தை எடுக்கிறாருன்னா he lets that matter go through all kinds of processes. சாதாரணமாக குப்பையில் ஒரு கோல்டு மைன், தங்க சுரங்கம், வெள்ளி சுரங்கம், விலையேற பெற்ற கல், அங்கெல்லாம் அந்த மாதிரி மைன்ஸ்லேருந்து ஒரு காரியம் எடுக்கிறாங்கன்னா எடுத்தோடனே அப்படியே உருண்டையாக தங்கம் வரதில்லை, உருண்டையாக வெள்ளி வரதில்லை, அப்படியே லபக்குன்னு ஒரு விலையேற பெற்ற கல் வந்துடுதில்லை. அதுக்கு இந்த நவீனமான காலத்தில் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாத இந்த பெரிய பெரிய நவீனமயமாக்கப்பட்ட எந்திரமயமாக்கப்படாத காலத்தில் மக்கள் அனுபவ அறிவிலே ஃபீல் தொட்டு பார்ப்பதில் அவங்க கண் பார்வையில் இருக்கிற அந்த வித்தியாசம், அந்த கல்லில் இருக்கிற வித்தியாசம், அதை எடுத்து அவங்க ரிஸ்க்கு தான். நட்டமானால் நட்டம்தான், லாபமானால் லாபம்தான். லாபமோ நட்டமோ இது என்ன தான் இதில் இருக்குது விசேஷம், ஏன் இது இப்படி பார்க்க அப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க உடச்சி அந்த கல்லுடைய ஆழத்துக்குள்ள ஒரு வித்தியாசமான குண்டுமணி அளவுக்கு இல்லை சற்று பெரிதான அளவுக்கு
ஒரு விசேஷமான ஒரு கல் வடிவத்தை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது பவளம், இது வைரம், இது வைடூரியம், இது கோமேதகம், இது சாதாரண அந்த உயர்தரமான கல்லாட்டினாலும் இது மிகவும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு க்ரீன் ஸ்டோன், ப்ளூ ஸ்டோன், பர்பிள் ஸ்டோன். இதெல்லாம் அண்மையில் கூட நான் என்னை யூடியூப் ட்ரோலில் பார்க்க நேர்ந்தது. ஐ வாஸ் ரியலி ஃபேசினேட்டட். விஷயம் இதுதான். ஆல் தீஸ் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, விண்ணக மக்களாக, விண்ணக பிரஜைகளாக மணவாட்டியாய் மாறுவதற்கு தேவன் நம்மை உடைக்காமல், ஒருத்தையும் சாமியை உடைக்காமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த நன்மை வெளியே கொண்டு வரதே இல்லை. அதுக்கு முன்னே அதான் மேட்ரு. அதுக்கு முன்னே சரி கட்டாமலுங்கிறதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் என்ன வச்சோம், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இப்போ ஆர்டினரி ஒரு ஸ்டோன், ஆர்டினரி ஒரு மண் குவியல், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ஸில், எல்லா மண்ணும் ஒரே மாதிரி கலரில் இல்லை. ஒவ்வொரு ஊரு தாண்டி போனாலே நில வளம் வித்தியாசமாக இருக்குது, மண் வாசனையே வித்தியாசமாக இருக்குது. வாசனையே இல்லாத புழுதி மண் இருக்கிற ஒரு மாதிரி வாடை அடிக்கிற இடங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அதுதான் ஸ்ட்ரெச்சஸ், மைல்ஸ் ஸ்ட்ரெச்சஸ், அப்படி தான் அது இருக்கும். ஆனால் அந்த மண்ணிலே என்ன விதமான வளம் இருக்குது, என்ன விதமான தாது பொருளுக்கு, இது பயிர் வகைகளுக்கும் இது இன்னென்ன வகைகளுக்கும் உபயோகமாக இருக்கும். இது கட்டட தொழிலுக்கு இன்றைக்கி கூட தான் மராமத்தின வேலை பின்னாடி நடக்குது. ஒரு கட்டம் முடிந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். அதை உங்கள் லேடிஸ் டாய்லெட் பார்த்தோன்னா அது லாஸ்ட் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க. என்னுடைய நான் வழக்கமாக யூஸ் பண்ண டாய்லெட் அது திருப்பி நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம இறக்கியிருக்கிற மண் உபயோகம் இல்லை. அது கவனக்குறைவால் அந்த க்ரஷரில் ஓவராக சுற்றி என்னவோ பண்ணி புழுதி ஆயிடுச்சு. கல் புழுதி, இது மண் புழுதி இல்லை, கல் புழுதி, உடைக்கப்பட்ட கல் புழுதி. இட் இஸ் யூஸ்லெஸ்ங்கிறான். ஏன் வாங்கிட்டு வந்து அதுக்காக இப்போ தண்டமாக இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு 20 bags ஆஃப் சிப்ஸ் வாங்கி அதோடு கலந்து தான் அந்த தளம் போடவே முடிஞ்சிச்சு. அது உண்மையாகவே அது கண்ணாட பார்க்கும்போதே அப்படி தான் இருக்குது. என்ன மண் தானே, எதுவும் பார்க்க செமெண்ட்டை ஒன்றும் கலக்க மாட்டேங்குது. இட் இஸ் நாட் கெட்டிங் க்ளூட். இத்தனைக்குமே அதுக்கப்புறம் ஒரு பிடிவானம் வரணும்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. அதெல்லாம் ஊற்றி 2-3 லிட்டர் ஊற்றி பூசி தான் இப்போ பார்க்க மண்ணும் பிடிச்சிக்குது, தளமும் பிடிச்சிக்குது, செவரும் பிடிச்சிக்குது. இதெல்லாம் இவ்வளோ காலம் கழித்து நமக்கு தெரியுது. ஆனால் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோமா, நோவாவுக்கு அவன் கீழ் பூசினான். அவங்களுக்கு என்ன விஞ்ஞானத்தை சொல்லி கொடுத்தாரோ, அவங்க 2-3 நேச்சுரல் சாயிலிருந்தோ இல்லை மர பிசின்லேருந்து எதையோ கலந்து போட்டில் அந்த மரப்பலகைகள் லீக்காமல் இருக்கிறதுக்கு, தண்ணி உள்ளே போகாமல் உள்ளே இருக்க வெளியே போகாமல் வெளியில் இருக்க உள்ளே போகாமல் அப்படி பூசி இருக்கிறார் கர்த்தர் ஞானம் தந்து. பிரைஸ் லார்ட். இதெல்லாம் நம்ம கதையாக கேட்டுட்டா லேலுயா ஓகே. மரத்துக்கும் கப்பலுக்கும் அல்லேலுயா. நம்ம கசிகிறோமே, அதான் இங்கே சொல்கிறார், நம்ம கசிகிறோமே. ஆசீர்வாதங்களுங்கிற விஷயத்தில் என்னென்னா, he lets a mound of earth or a massive measuring rock to go through extreme weather conditions. நீண்ட காலங்கள், ஆண்டாண்டு காலங்கள், குறைந்தபட்சம் 10, 15, 20, 30, 40 ஆண்டுகள் பயங்கர உஷ்ணம், வெயில், மழை, பனி, காற்று, வெளி உஷ்ணம், உள் உஷ்ணம், பூமிக்குள்ளே நெருப்பு, நேச்சுரல் ஃபயர், அழுத்தம், ப்ரெஷர், பூகம்பம், ட்ரெமர்ஸ். பூகம்பம் நடந்தமேனே இருந்துகிட்டே இருக்குது.
அதனால் there is heavy movements under the earth. ஒரு லெவலுக்கு போனோன்னா தான் அது வெடிக்குது, கீழே சாய்க்குது, பழக்குது, அதெல்லாம். ஆனால் இட்ஸ் ஆல் கோயிங் ஆன். மூவ்மெண்ட்டு கண்ணா பெண்ணான் இருக்குது, டிராஃபிக் போகிற மாதிரி. அதுக்கு அந்த கீழே அந்த மாதிரி பாறைகளுமாக பலவிதமான விஷயங்களுமாக இருக்க தான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டா ஆஃப் ராக்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எர்த். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்குது, ஒன்றோட ஒன்று மோதுது, ஒன்றோட ஒன்று உரசுது, ப்ரெஷர் இருக்குது. அப்போ தான் ஒரு கல் விலையேறப்பெற்ற கல்லாக மாறுது, மறு உருவம் பெறுகிறது, இன்னொன்று கலக்குது. அதை திருப்பி வெளியே எடுத்து சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அது எவ்வளோ சுத்திகரிப்பு கடந்து போன ஒரு படு தான் கை அளவு, 1 இன்ச் அளவுக்குலாம் விலையேறப்பெற்ற கல் கிடச்சா நம்ம லட்சாதிபதி தான், கோடீஸ்வரன் தான். அவ்வளோ ஈஸியாக நம்ம நினைக்கிறோம்ல, அந்த அளவுக்கு மதிப்புள்ளது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஆண்டவர் நம்ம தன்னுடைய மனசில் நம்மளை வச்சு தான் டெய்லி சுமக்கிறாரு. என்னைக்காவது இந்த ஊழியன், இந்த விசுவாசம்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நாம் கடவுளை பிள்ளை, அவ்வளோதான். இந்த குமாரன், இந்த குமாரத்தி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக, நான் தெரிந்து கொண்ட ஒரு நிலைக்கு வரும்படி ஆண்டவர் மறைமுகமாக நம்மளை போட்டு உடச்சி ஆளாக்கி சூடேற்றி அதை பண்ணி இதை பண்ணி தான் கொண்டு வர்றாரு. சந்தையில் அள்ளி போடுற மண்ணு மாதிரி புழுதியாக தேவன் நம்மளை கருதவில்லை. ஆதியாமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இல்லைன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது, பாவம் செய்தோடனே ஆண்டவர் உன்னை புழுதிக்கு புழுதியாக சாம்பலுக்கு சாம்பல் ஆவாய் அப்படிங்கிறார். பிகினிங் ஆஃப் events, எல்லா நிகழ்வுக்கும் ஆரம்பம் ஆதியாகம புத்தகம். அங்கேயே முதலே ஆண்டவர் சொல்லிடுறார். அவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் நீ ஒரு விஷயத்தை நம்பி உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கே ஆண்டவர் இடங்க, நான் சொன்னதை தான் நீ கேட்கணுன்னு சொல்லிட்டார், அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டார். அவர் ஒரு காரியத்தை வச்சிருக்காமல் இருப்பார், அது அவருடைய சுதந்திரம். நமக்கு மனுக்குலத்துக்கு சுதந்திரம் கொடுத்தாரு, சாப்பிடாத. அது எப்படிலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமோ பிரயோஜனமாக புரிஞ்சிக்க தான் ஆகணும். ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் ஏன் அதோட பார்க்கல, ஏன் பிசாசை பார்த்தா, அதை பார்த்தா, ஏதை பார்த்தா, இதெல்லாம் ஏன் உனக்கு வேறு நல்ல மரமே கிடைக்கல, வேறு நல்ல கனியே கிடைக்கலையா, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. இப்போ அன்றைக்குமே அவருக்கு கேட்குறதுக்கு மனசும் நேரம் எல்லாம் இருந்தால் அவர் சர்வதில் அதெல்லாம் கேட்கல. தட் வாஸ் நாட் இஸ் ஆட்டிடியூட். ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் தீர்ப்பு சொல்லிட்டார், நீ சாகவே சாவாய். நீ இந்த நல்ல இடத்துல இந்த தோட்டத்தில் இருக்க லாயக்கில்லை. அது தோட்டமாக தான் இருக்கட்டுமே, என்னவாக தான் இருக்கட்டுமே, அவர் ஆண்டவர் வச்ச இடத்துல நம்ம இருக்கலை, நகர்ந்து போனோம். ஸோ நீ எங்கே போகணும்னு நினச்சி எங்கே போனால் ஆஹா ஓஹோ உலகமே நான் உலகத்தையே சுற்றிடுவேன், போ சுற்று, ஹூ கேர்ஸ், கெட் அவுட். விரட்டினா தான் அனுதாபப்பட்டு பரவாயில்ல சொல்லிட்டேன், மனசே கேட்கல, உள்ளே வந்துடு. இப்போ புரியுதா உங்களுக்கு? பதிலாக பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். பாஸ்டர் பால் தங்கைய சூப்பரான ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். பெத்த மனம் பித்தப்பா, பிள்ளை மனம் கல்லப்பா. அப்போ என்ன ஆர்டர் பண்ணார், நம்ம இழக்கக்கூடாத வழிக்கு திரும்பி சேர்த்துக்கிறதுக்கு தான் செத்தார். பிடிக்கவே இல்லை நமக்கு எவன் செத்தானே நம்ம நல்லா இருக்கணும். அங்கே தானே மேட்ரு, அங்கே தான் சூட்சமே. கடவுள் வேடிக்கைக்காக அவரால் முடியும் செஞ்சு காமிக்கலான்லாம் சாவலை. I have been through fire, I have been through even hell, the ultimate destiny, but you should come out of the mess. நீ சிக்குண்டு இருக்கிற அந்த தீங்கில் இருந்த, அந்த கட்டில் இருந்த, அந்த வலையில் இருந்த, அந்த மாயத்தில் இருந்த, அந்த மாய்மாலத்தில் இருந்த, வஞ்சகத்தில் அந்த வேண்டாத விஷயத்தில், அந்த இருளிலிருந்து வெளியே வா, என்னை பின்பற்று. இனி நீ சுத்திகரிக்கப்பட்ட, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து ஆசீர்வதி.
You are not called, you were not created to be cursed, but you invited curse upon you. I took your curse upon me. இது பிரசங்க வாக்கியத்துக்காக இன்றைக்கி என்ன சிலுவை தியானத்தில் என்ன என்னைக்கு சொன்னால் என்ன? சாபத்தை தேடி ஓடுகிறோமே, சாபத்தை ஆசீர்வாதமாக கருதும்படியான திரும்பி அந்த விழுந்து போன சுவாபம், அந்த எண்ணம், அந்த வஞ்சிக்கப்பட்ட மனம், அந்த கோணங்கி புத்தி, அந்த திருக்குள்ள புத்தி, ஸ்ட்ரெயிட்டாக திங்க் பண்ண முடியலையே. எது நம்மை விலையேற பெற்ற கல்லாக, அதான் தேர்ட் ரகம், அதுக்கு முன்னே வெள்ளி, அதுக்கு முன்னே பொண்ணு, நமக்கு நம்முடைய வேலைப்பாடுகள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த 12 விதமான நவரத்னங்கள், அதெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய 12 வாசல்களால் அந்த கல்லை குடைஞ்சிருக்காரு. கல்லில் நம்ம புத்தி போயிடுது, ஆனால் கல்லால் கல்லுக்குள்ளே ஒரு வாசலை குடைஞ்சி அது வழியாக தான் ராஜாதி ராஜாவை பார்க்க போகிறோம், மணவாளனை பார்க்க போகிறோம். அந்த கல்லுடைய தலைவாசலில் இந்த அப்போஸ்தலர் பேர் எழுதியிருக்கு, அவ்வளோதான். அப்போஸ்தலர்கள் கல்லுக்குள்ளே இல்லை, அவங்க கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். பரிசுத்தர் எங்களோடு பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தான் புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியணும்னு கூட தலையெழுத்து இல்லை. அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வருவேன் நான். அதனால் நீங்களாக ஒரு மனோராஜ்யத்தில் வாழ்ந்து இதுக்கு பதிலாக இதுக்கு சரி கட்டும், அப்படி கடவுளுடைய ப்ரோக்ராம்குள்ளே வாங்க, தேவர் திட்டத்துக்குள்ளே வாங்க, தேவனுடைய ஆலோசனைக்குள்ளே வாங்க, தேவனுடைய வழிக்குள்ளே வாங்க. அவன் வரான், இவன் வரலை, அவன் வரலை, நீ அங்கே போய் சேரணுமா? அந்த வழியில் வா. அதாவது சின்ன கிளாஸ் அந்த காலத்துலலாம் பாடத்திட்டத்தில் வீக்லி டெஸ்ட்லாம் கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு இல்லைங்களா? நம்ம இருக்கும், அந்த காலத்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபேஸ் குவார்ட்டர்லி காலாண்டு தேர்வு, அதுக்கப்புறம் அரையாண்டு தேர்வு, அதுக்கப்புறம் முழு ஆண்டு தேர்வு, the final exam to go into the next class. எல்லாருக்கும் அந்த ஃபைனல் எக்ஸாம் தான், முழு ஆண்டு தேர்வு தான். விழுந்து நிறைய படிப்போம், மேனேஜ் பண்ணிக்குவோம். வீக்லி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் ஒன்றும் நமக்கு உடனே உயிரெலாம் போயிடாது, மானம்லாம் போயிடாது, போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அது அடுத்ததில் பார்த்துக்கலாம். கடைசியில் இப்போ ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டோம். அந்த ஹோல் ஸ்கூல் இயர் ரெக்கார்டு சரியாக இல்லைன்னா கூட we want to make it up, we want to go through and come out successfully through the annual exams தான் அது. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வாழ்ந்து ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் we become precious stones, we become silver, we become gold, we become like Jesus. அதை தான் அவர் பின்னாடி வசனத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது மாத்திரம் அடுத்த வசனத்துக்கு போவோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவள் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஏன் அப்படி தான் இருக்கணுமா? ஆமாம். அடுத்த வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல்களுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து
கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியை உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அடுத்த குறிப்பு 19ஆம் வசனம். அதான், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த வசனம்லாம் நம்ம கேட்டிருக்கோம், மாறி மாறி கேட்டிருக்கோம், பல முறை கேட்டிருக்கோம். ஆவிக்குரிய ஆழமான சத்தியம் எல்லாம் ஒரு காலத்து தெரியாத போதெல்லாம் எல்லாம் சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தோம். ஆழம், அகலம், நீளம், உயரம் இதெல்லாம் மேட்ரே இல்லை. கீழ்ப்படுறது தான் மேட்ரு. தொடர்ந்தேர்ச்சியான கீழ்ப்படி. கவனிக்க தவறினோமா நேரம் காலம் சமயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கவனத்தை செலுத்தினேன். கவனம் செலுத்தின பிற்பாடு என்ன? ஆமாம் கவனித்து பிரயோஜனம் என்ன அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தினாய், தன்னகப்படுத்தினாய்? அதான் கேள்வி. How much did you commit yourself to be blessed by it? மாம்சம் கொலை ஆகவில்லை இன்னும். It is not, we don't find our flesh to be so dead. உடனே இதெல்லாம் புகார்னே ஆயிடுச்சு. முத்திரை குத்தின மாதிரி ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட்டு, நெகட்டிவ் திங்கிங். பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் அதை விட்டுருங்க. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்களா? அதான் மேட்ரு. விட்டுருங்க அந்த மாம்சம் கொலை லொட்டு அதே விட்டுருங்கய்யா. சாப்டரே க்ளோஸ். நெக்ஸ்ட் சாப்டருக்கு வாங்க. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த வழி இல்லாமல் வேறு வழி தெரிஞ்சுக்கிறீங்க, வேணுங்கிறீங்க வேறு. ஓகே, இது கடல் ஓகேன்னு சொல்லலை எனக்கு. நான் நினைக்கிறேன் நம்முடைய அந்த அந்த அல்ப புத்தி இருக்கு பாருங்கள். ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டீங்களா? இஸ் யுவர் ஸ்பிரிட் அலைவ்? அது ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு கொரியன் லேடி, ஷி வண்டர்ஃபுல். 3 to 4 minutes தான் அது. அது எவ்வளோ நேரம் பேசியிருக்குமா இருக்கும். அதை தொகுத்து அந்த ஷார்ட்ஸ் மாதிரி அனுப்புகிறாங்க. சொல்லுது வர்றேன், நான் சரியான மோசமானவளாக இருந்தேன். இந்த பாவியான என்ன ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்ட நோக்கத்தை எனக்கு நான் ரட்சிக்கப்படும்போது சாமி காமிக்கலை. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்தோடனே நான் பழசை பெருசாக கிண்டி யோசிக்கவே எனக்கு முடியல, நேரம் இல்லை, நான் விரும்பவும் இல்லை. ஆனால் நான் எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நிலையில் இருந்து நான் தேவனுடைய அன்பினாலே கிருபினால் ரட்சிக்கப்பட்டேன்னா அந்த அளவுக்கு நான் சாத்தானோட ஐக்கியமாக இருந்தேன். இயேசு சொல்லும்போதே என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. அது இயேசுக்குள்ளே வந்தோடனே பிசாசுகளை துரத்த முடியாத ஒரு பணியை பல காலம் தந்தார் ஆவின் அபிஷேகத்தை பெற்றவொன்னே. ஆனால் அதை பற்றி எனக்கு நான் பிசாசோடு அவ்வளோ பழகி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பரிசுத்தாவே எனக்குள்ளே என்னுடைய புரிதலையும் என்னுடைய காரியங்களாம் மாற்றி என்னை அபிஷேகத்தை நிறைவுபடுத்தி என்னை அந்த விடுதலையின் ஊழியத்தில் உபயோகிக்கும் போது தான் அம்மாடியோ இப்படிப்பட்டவளாக இருந்தேன், இப்படிப்பட்டதான கட்டுக்குள்ளே மக்கள் இருக்காங்க, நான் இவ்வளோ பெரிய கட்டில் இருந்து என்னை விடுதலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆவியான வழிநடத்தில் போகும்போது அந்த அம்மாவுடைய ஸ்பெஷல் அனாயிண்டிங் எப்படின்னா ஊழியக்காரங்களுக்குள்ளே இருக்கிறதான அசுத்தாவிகளை துரத்துறது. அதை கேட்டவனே பகீர் ஆயிடுச்சு. டியக்கா இந்த அம்மா தான் சோத்திரம். நீங்கள் சொன்னதை விட்டு சரியாக பிடிச்சிக்கிடா. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற
தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி தேவ பிள்ளைகள் அற்றவர்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியோட ரொம்ப கிருத்திருவமானது, ரொம்ப திருட்டுத்தனமானது. அதை மாத்திரம் நீங்கள் நெத்தி அடியாக புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதனால் உங்களுக்குள்ளெல்லாம் அசுத்தாவி இருக்குன்னு நான் சொல்கிறதா வரல. எப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருளுக்கு ஒத்து போகிறோமோ, தீங்குக்கு ஒத்து போகிறோமோ, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும், அதெல்லாம் சாத்தான் வேலை. அதை தான் பேதுரு சொல்கிறார். அந்த 3ஆம் அதிகாரத்தை வாசித்தோமோ அதை 1ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பாருங்கள். எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அவிசுவாசிக்கு தெரியாத காலத்தில் அவன் இருந்த இருளில் நம்ம எவ்வளோ வெளிச்சமாக இருக்கணும் அதை பார்த்து அவனுக்கே தெரியுது. வேறு அவங்க லைஃப் மாறி இருக்கு, அவங்க பேச்சு மாறுதெல்லாம் சொன்னவங்க நம்மளை பற்றி காலப்போக்கில் நம்ம மேலே இருக்கிறதான அந்த ஈர்ப்பு, மோகம், மரியாதை குறைஞ்சிருது. பார்க்குறீங்களா? இந்த சமுதாயத்தில் பார்க்குறீங்களா? நீங்கள் ரொம்ப மரியாதையாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறீங்க, நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட யாராவது அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களா? ஹலோன்னு சொல்கிறது வேறு, நெய்பர்ஸாக இருக்கிறது வேறு. ரூத் மாதிரி ரூத் வந்து அப்போ என்ன சொல்லுது, மோவாப் தேசத்தில் இருக்கும்போது மாமியாரை வந்து ஒரு இஸ்ரேல் யூத பெண்ணாக அவங்களால பார்க்க முடியல. தெரியும் அவங்க யூத பெண்ணுங்கிற அந்த மாதிரி ஒரு சாதாரணமான அளவுக்கு தெரியும். பட் she could not see the God of Naomi when she was in Moab. புருஷனை இழந்த உடனே அவங்க மாமியார் கிளம்புறாங்க. நான் கண்ணுகட்ட காலத்தில் நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன். இப்போ தான் வாழ்க்கை இடிஞ்சு போனோன்னு கடவுளை தேட போகிறேன். எருசலேமில் ஆண்டவர் சந்தித்தார், அங்கே வந்து விளைச்சல் இருக்குது அப்படின்னு. என்ன காலகட்டத்தில் ரூத் அவங்க மாமியாரை பார்த்தாலோ, அவங்க மாமியாரை பார்க்காம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க மாமியாரை பார்க்குறத விட அவங்க மாமியார் வழிபட்ட தேவனை பார்த்தாள். அல்லேலூயா. இந்த மனித நேயத்தில் நடந்துக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் மனித நேயம் இருக்குது. 24 மணி நேரம் இருக்கிறதுல, எல்லா காரியத்திலும் எப்பயுமே இருக்கிறதுல அது நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டால் தான் இருக்கும். ஸோ ஆஸ் அ உமன் ஷீ ஆல்சோ வாஸ் அ விடோ, the most widow in the family. Then Ruth, second widow, and Peninnal தானே அவள் செகண்ட் விடோ. இல்லை Peninnal, I don't know the second lady. ஓகே. அப்போது ரூத் வந்து இஸ்ரேல் தேவனை எப்படி அறிந்தாலோ அதை சொல்கிறா. உங்கள் தேவன் தான் என் தேவன். சரி, நீங்கள் தான் என் மாமியார், எனக்கு யார் இருக்கான்னு சொல்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. சொல்ல முடியும், சொல்லாமல் இருக்கலாம். அந்தம்மா வேற விரட்டி விடுறதுல இருந்துச்சு. போய் சேருங்க பிள்ளைங்களா இருந்தால் நான் போய் நானே நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு என்கிட்ட இன்னும் ஆதரவு இல்லைன்ட்டா. இப்போ கூட நான் இதான் எவனையா கட்டிக்கிட்டு பிள்ளைய பெற்றாலும் அவன் வளர்ந்து உங்களை கட்டிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்தம்மா சொல்லுது. ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசுது. அதுக்குள்ளுக்கும் தெரிஞ்சிச்சு. அது செகண்ட் கட்டினவ அவள் போயிட்டா. அவ்வளோதான். அதை பற்றி நமக்கு அதை பற்றி எதையுமே விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ரூத்துக்கு அப்படி தோணலை. உங்கள் தேவன் தான் என் தேவன், உங்கள் ஜனந்தான் என் ஜனம், மரணமே இல்லாமல் வேறு இன்னும் நம்மளை பிரிக்காது, வேறு இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறான். அந்த சொன்னதை வச்சு நம்ம தூக்கி வச்சு பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எண்ணம் தெரிந்து கொள்ளுதல். புருஷன் இல்லாத போது, வேலை வெட்டி இல்லாத போது, she was very young. என்ன ஒரு கிரிட்டிக்கல் டைம்ஸ். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டான். She so decided to forsake Moab and the religion of Moabites. சரித்திரம் சொல்லுது, அது எவ்வளோ உண்மையாக போய் எனக்கு தெரியாது. அவள் வந்து மோவாபிய தேசத்து மோலேக்கு அவள் வந்து
நரபலியாய் கொடுக்கப்பட வேண்டிய ஆசாரியர்களால், அவங்க ஊர் ஆசாரியர்களால் வளர்க்கப்பட்டவர். அவள் வந்து எந்த அளவுக்கு தப்பி 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 ஒவ்வொரு டைம் இந்த அளவுக்கு வளர்ந்து மூத்தவனுக்கு வாழ்க்கப்பட்டு புருஷனை இழந்து இன்னும் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி. அதெல்லாம் இருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும், எந்த பின்னணியுமே இல்லாமல் she could really pick a wavelength about the God of Israel. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளான நாம், போதிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும், இந்த இஸ்ரவேலின் தேவனை பற்றி, நீங்கள் வழிபடுகிற தேவனை பற்றி உங்கள் சொந்த புத்தியில் சொந்த தாகத்தில், பசியில், முயற்சியில், தேடுதலில், உங்கள் ஆவியிலே அவர் எவ்வளவு உயிர் மீட்சியை தந்திருக்கிறார், பிரகாசத்தை தந்திருக்கிறார். எவ்வளோ நீங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டது உண்மையானால் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் சாவை வென்று விட்டீர்கள். எந்த சாவை? உலகத்துக்கு மறிக்க வேண்டிய சாவை, உங்கள் சுயத்துக்கு மறிக்க வேண்டிய சாவை, உங்கள் சரீரத்துக்கு, சரீர இச்சைகளுக்கு, சரீர ஈர்ப்புகளுக்கு நீங்கள் மறித்திருந்திருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க முடியும். நீங்கள் கொலைபாதகம் அடையாமல் நீங்கள் சாகாமல் எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? மேஜிக்காக? ரைட், அதை பற்றி நான் வரேனே. ஓகே, நீங்கள் மேஜிக்கலாக உயிர்ப்பிக்கப்பட்டீங்களா? தான் மேட்ரு. நீங்கள் உயிர் தெழுந்திருந்தால், உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால், ரூத்தை போல காலம் வரும்போது காத்திருந்து போவாஸுக்கு வாழ்க்கைப்பட்டிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சும்மா ஃபாதர் பாட்டின எழுத பாட்டை போவோம் போர்வையை மூடுங்க, அதை பண்ணி, இதெல்லாம் வேஸ்ட்டு. பாட்டிலெல்லாம் சாமியை மயக்க முடியாது. தோத்திரம். என்ன கோபமாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆர் யூ ரியல்? இஸ் யுவர் ஒபீடியன்ஸ் ரியல்? இஸ் யுவர் லவ் ரியல்? இஸ் யுவர் பிலீஃப் ரியல்? பாருங்கள், அது நீங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டது உண்மையினால் பேதுருக்கு என்ன அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டோஸுங்கிறாங்களே, அது மாதிரி தொடர்ந்து அவர் சொல்கிறார். அந்த ஆவியிலே, எந்த ஆவியிலே? உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியிலே இயேசு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எந்த ஆவிக்காவது பிரசங்கம் பண்ணுறீங்களா? ஆவியை கண்டா அலறிடி ஓடிடுவீங்க. அது நீங்கள் உடனே பகுத்தறிவுக்கு போயிடுவீங்க. லேபரேட்டரி கூட்டி போய் எல்லாம் பார்ப்பா, டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பார்ப்பான்ட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், இந்த கொரியன் உமன், அந்த அம்மா காலப்போக்கில் ஆண்டர்கிட்ட போராடி இந்த வாரம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாமல், இது ரொம்ப எனக்கு ரிஸ்கியாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஆனால் நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் இது சரியாக வரல, மக்கள் ரொம்பவே இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக உபயோகிக்க விரும்ப நிர்பந்தம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணிட்டாங்கன்னா, எனக்குள்ளே என்ன ஆவி இருக்குது பார்த்து சொல்லுங்கன்னு. என்ன இந்த அம்மா சரியாக கடுப்பாகி ஒரு நாள் ஆண்டர் நல்லா 3 நாள் எத்தனையோ கொஞ்சம் நாள் நல்லா உபவாசம் பண்ணி நல்லா பிடிங்கி விட்டுருச்சான் வரவங்களாம். என்ன ஆவி உனக்குள்ளே? இந்த பீராயிரம் ஆவி உன்னை விட்டு போட்டோம். உனக்குள்ளே என்ன ஆவி இருந்தாலும் ஏசு ஆவி வரணும், பரிசுத்தாவின் வரணும், அதுக்கு போய் பாரு, என்ன தப்பு தண்டா பண்ணிட்டு வந்து இது மாதிரி மொக்கத்தனமாக கேள்வி கேட்குறேன்னு அனுப்பி விட்டுருச்சான், நறுக்கி விட்டுருச்சான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாவா? என்ன ஒரு ஜென்மங்களாக இருக்கும். ஆனால் என்ன பெருமை நம்ம தலையில் உருட்டி வச்சுருக்கு. மை காட், என்ன கலகம் பண்ணுறோம், என்ன சண்டித்தனம் பண்ணுறோம். ஐயோ, வெளியே சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம். நமக்குள்ளே இருக்கிற ஆவி நமக்கே தெரியலைன்னா யாருக்கு தெரியணும்? அலையிறீங்க. யாருக்கு தெரிஞ்சு என்ன லாபம்? ஷேமான சொல்லி. அப்போ இயேசு தன உலகத்து சகல கோடி மக்களுடைய பாவங்களை சுமந்து மாம்சத்தில் கொலைண்ட ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்னே ஆண்டவருக்கு முன்னாடி எந்த ஆவி நிற்க முடியல. அல்லேலூயா. எவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு ஆண்டவர் பிராயம் அலையில் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. என்னை ஏன் காலத்துக்கு முன்னாடி துன்பப்படுத்த வந்தீங்கன்னு அவர் உசுரோடு இருக்கும்போதே, இன்னும் மாம்சத்தில் கொலைண்ட ஆவியில் உயிர்ப்பிக்கப்படாது இருக்கும்போதே அவருக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை கண்டு லேகியோன் முதற்கொண்டு கதறி இருக்கிறான். 6000 பிசாசு.
Where are we? Where am I? What kind of spirit do we have? என்ன ஆவி நமக்குள்ளே வேலை செய்கிறது? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் பண்ணிட்டு அப்படியே பழகி போயிடுச்சு. ரொம்ப நிறைய ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. மனுஷன்தான் பயந்து பயந்து வடிகட்டி தான் உங்களுக்கு சொல்கிறேன். வடிகட்டி தான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயுமே கூட ஸோ தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் அக்குவேர் ஆணி வேற நீங்கள் ஆய்ந்து தான் பார்க்கணும். எப்படி ப்ளவுஸ் மேட்சிங் சென்டர்னு போய் பார்த்துருப்பீங்களே, பா என்ன டிஸ்பிளேயில் ஃபேண்டாஸ்டிக், எத்தனை கலர்ஸ், ஒரே ஷேட்ஸில் எத்தனை கலர்ஸ், டார்க், லைட், கிரே, ஃபேடிங், பியூட்டிஃபுல். தேய்ச்சி தான் பார்க்குறான். சேலையினுடைய நுனியவோ அதில் இருக்க பூவையோ என்னத்தையோ வச்சு தேய்ச்சி பார்க்குறான். அது இந்த பொம்பளைங்களை பிரியப்படுத்துக்கலாம் அவனுக்கு விடிஞ்சிடும். ஒரு கஸ்டமருக்கே இத்தனை தேய்ச்சா அது என்ன ஆகிடும்? எனக்கே சிரிப்பே நானே ஐயோ கடவுளை. சரி, காரியத்துக்கு வருவோம். சிரிச்சுக்கிட்டு அதுக்காக நாத்தத்தோடு ஊரில் வளம் வந்துட்டுருக்கோம். சிரிச்சுக்கிட்டு மழுப்பிக்கிட்டு யார்கிட்ட தான் இல்லை, எல்லாம் நாத்தம் பிடிச்சவங்கள அலைஞ்சிட்ருக்கோம். பிடிக்குதா உங்களுக்கு? அது சொன்னால் பிடிக்காது. நற்கந்தமாக இருக்கிறோமா? செத்தவங்க மத்தியில், உயிரோடு இருக்கவங்க மத்தியில் ரட்சணைய வாசனை வீசுதா? யாருக்கு பதிலாக இங்கே உட்காந்துருக்கோம்? எண்ணத்துக்கு பதிலாக இங்கே உட்காந்துருக்கோம். நேரம் வீட்டில் போகல, இங்கே உட்காந்துருக்கீங்களா? இங்கே வராட்டினாலும் இந்த வேதம் கையில் இல்லையா? இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் விலையேறப்பெற்ற கல்லாக மாற மாட்டிங்களா? வெள்ளியாக மாற மாதிரி ஆசை இல்லையா? பொன்னா மாற ஆசை இல்லையா? தேவனுடைய கரத்திலேருந்து என்ன கிரீடத்தை பெறத்துக்கு ஆசை 1000 இருந்தாலும் என்ன அளவுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க? யாருக்கு என்ன கிரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை எந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? செத்தவொடனே என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? அது என்னமோ நடக்கும், அவங்களுக்குரிய நடக்கும் அப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்மார்ட் ஆன்சர் நினைக்காதீங்க. அப்படிலாம் ஆண்டவர் குருட்டாம்போக்கில் எல்லாத்தையும் சொல்லி வைக்கல. இன்னவனுக்கு இன்னது நடக்கும், இப்படி நடக்கும், இதுதான் நடக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்காது, இவங்க இங்கே போவாங்க, அவங்க அங்கே போவாங்க. இல்லை, அதை பற்றி நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அதுதான் அண்மையான வருஷங்களிலே டெய்லி தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு க்ஷணமும் ஆஃப்டர் செகண்ட் இந்த தேவன் தான் என் தேவன், இவர் தான் என் வழி சத்தியம் ஜீவன், இவர் தான் என் ரட்சகர், இவர் தான் என் மனவாளன். அந்த தெளிவு இல்லாமல் கூட்டத்தோடு கோயந்தா மாதிரி அலையிலையா கும்பல் பந்தம் போனோம் எதுமோ சொன்னால் ஆவிக்கிறோம் எப்படி நினைக்காதீங்க. இந்த தேவன் தான் உங்கள் தேவன்னா அந்த வழியில் தான் போகணும். அவர் இடுக்கமான வாசல் வழியாக தான் கூட்டிகிட்டு போவார். இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை, குறுகிய பாதை. There is no shortcuts to heaven, to a blissful life. ஒரு சிலர் தான் எக்ஸ்ட்ரீமிட்டியில் ஆண்டவர் சோதித்தார். பலரை ஆண்டவர் அவரவர்களுடைய விசுவாசத்துக்கும் அவரவர்களால் என்ன தாங்க முடியுமோ அதை தான் அனுப்புகிறார். ஒருவனும் தாங்கக்கூடாத தன்னைத்தானே தப்பிவித்து கொள்ள முடியாத சோதனை யாரையும் சந்திப்பதில்லை. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து நிருபத்திலே சொல்கிறார். அப்படியே ஒரு காரியம் வந்ததாக நேர்ந்தாலும் அதோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கிட்டு தான்
அந்த சோதனை போன்னு அனுமதிக்கிறாரு. அதற்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிகாயா. ஆகாபுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல அவனே தப்பான உறவை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ராஜா தான், ஆனால் நல்ல ராஜா தான், நல்லா தான் இருந்தால் அவனுக்கு கட்டும், யானைக்கு அடி சறுக்கும். யோசபாத் யுத்தத்துக்கு அவன் கூட போகிறான், தப்பான ஒரு சம்பந்தம் வச்சுக்கிட்டான், சுளுக்கு. தாவீது நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் யோசபாத் தப்புவிக்கப்பட்டார். யோகிதைனால அல்ல. எவ்வளோ யோகியனாக இருந்தாலும் அயோக்கியத்தனமான ஒரு காரியத்துக்கு சம்மந்தம் வச்சுன்னா கடவுள் இறங்கலைன்னா அடி வாங்கி தான் சாகணும். அவுட். கடவுள்கிட்ட விசாரிப்போம், அந்த யுத்தத்துக்கு போகலாமா, எல்லாம் ஒத்துவதோ, நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா, இப்படி பண்ணுவீங்க. போய் ஒருத்தன் இருக்கான் பாரு, எப்பயுமே எனக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்லுவான், அவனை கூட்டிகிட்டு வா. அவன் போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் ஒருத்தன், நீ எதாவது வாயை விட்டு மாட்டிக்காத, எல்லாம் மங்களம் பேசி சொல்லி நீனு மங்களம் சொல்லிட்டு வந்துடு. அப்படி தான் கிளம்புறார் மிகாயா. ஆண்டவர் உங்களை ஜெயம் தருவார், உனக்கு எத்தனை தடவை நான் சொல்கிறது, நீ உண்மையை தவிர எதுன்னு சொல்லக்கூடாதுன்னு. இஸ்ரவேல் மேய்ப்பன் இல்லாத மந்தை எப்படி சிதறடிக்கப்படுமோ அதை கண்டேன்னா. பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் எனக்கு விரோதமாக தான் சொல்லுவான். அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க, நீங்கள் திரும்பி என்னை பார்க்க மாட்டீங்க, பார்த்துட்டா நான் சொன்ன வார்த்தை தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல்ல. யுத்தத்தில் ஆகாப் வேஷம் மாறினாலும் அடிபட்டு சாரானா? சரியான பாயிண்ட்டு, ரொம்ப ரொம்ப சரியான பாயிண்ட்டு. வேஷம் மாறினாலும் தப்பிவித்து கொள்ள, வேஷம் மாறினாலும் நீ அடிபட்டு சாவாய். இவன் லூஸு, இவனுடைய உண்மையான அறிமுகத்தை மாற்றி வேஷம் போட்டு லபாதிபம் கத்துனா, அந்த மாதிரி அவர் ராஜா கத்த மாட்டானே கோலை மாதிரி, இவன் சரியான ஆள் இல்லைன்னு அவன் பாட்டு. அதுவும் தேவ இறக்கம். இதெல்லாம் வேடிக்கைன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய எச்சரிப்பு போதிக்கிற எனக்கும் உங்களுக்கும். ஸ்தோத்திரிப்போம்.